வணக்கம் மாணவர்களே. இன்னைக்கு நாம மின் இருமுனை அதாவது எலக்ட்ரிக் டைபோல் பத்தி பார்க்க போறோம். முதல்ல டைபோல் அப்படிங்கிற வார்த்தையை கேட்கும் போது உங்களுக்கு நினைவுக்கு வருவது என்னது? டைபோல் அப்படின்னா இரண்டு முனைகள் இல்லையா? இப்ப இரண்டு முனைகளை கொண்ட ஒரு பொருள் அப்படின்னு சாதாரணமா நம்ம ஞாபகத்துக்கு என்ன வரும்? ஒரு மேக்னெட் ஞாபகம் வரும் இல்லையா? மேக்னெட்ல இரண்டு போல்ஸ் இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஒண்ணு நார்த் போல், இன்னொன்னு சவுத் போல். அதே இது எலக்ட்ரிக் டைபோல் அதாவது மின் இருமுனை அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா அந்த இருமுனைகள் என்னவாக இருக்க முடியும்? ஒன்னு பாசிட்டிவ்லி சார்ஜாக இருக்க முடியும், இன்னொன்று நெகட்டிவ்லி சார்ஜாக இருக்க முடியும் இல்லையா? அதுதானே ரெண்டு முனைகளாக இருக்க முடியும். ஏன்னா சார்ஜ்டு பார்ட்டிகல்ஸ்ல ரெண்டு டைப் ஆஃப் சார்ஜஸ் தானே இருக்கு, பாசிட்டிவ் சார்ஜஸ் மற்றும் நெகட்டிவ் சார்ஜஸ். அப்போ ஒரு டைபோல் அப்படிங்கிறது எப்படிப்பட்ட அமைப்பு அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா, இரண்டு சமமான வேரின மின்துகள்கள், அதாவது இங்க பாருங்க, இந்த படத்துல பாருங்க, ஒண்ணு பிளஸ் மைனஸ் கியூ அப்படிங்கிற சார்ஜ், இன்னொன்னு பிளஸ் கியூ அப்படிங்கிற சார்ஜ். அப்ப இரண்டுமே சமமான மின்னூட்டத்தை கொண்ட மின்துகள்கள் அப்படின்னு தெரியுது. ஆனா இரண்டுமே எப்படிப்பட்ட மின்துகள்கள்? இரண்டுமே வேரின மின்துகள்கள். ஏன்னா முதல்ல இங்க மைனஸ் கியூங்கும் போது நெகட்டிவ் சார்ஜ், பிளஸ் கியூங்கும் போது பாசிட்டிவ் சார்ஜ்னு பாக்குறீங்க. அப்போ இரண்டு சமமான வேரின மின்துகள்கள், அவை இரண்டும் ஒரு சிறிய இடைவெளினால பிரிக்கப்பட்டிருந்தா அதை நம்ம மின் இருமுனை அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். சரி, அப்ப மின் இருமுனை அப்படின்னு நம்ம சொல்றோமே, இது நம்ம எங்க பாக்குறோம்? மின் இருமுனைகள் எங்க இருக்கும் நமக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம சுத்தி இருக்கக்கூடிய பொருட்கள்ல நிறைய பொருட்கள், நிறைய மூலக்கூறுகள் மின் இருமுனைகளாக இருக்கு. ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வாட்டர் மாலிக்யூல். இப்போ வாட்டர் மாலிக்யூல் எப்படி இருக்கும்? வாட்டர் மாலிக்யூல்ல ரெண்டு ஹைட்ரஜன் ஆட்டம் இருக்கும், ஒரு ஆக்சிஜன் ஆட்டம் இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஆக்சிஜனுக்கும் இந்த ரெண்டு ஹைட்ரஜன் ஆட்டம்ஸ்க்கும் நடுவில் கோவலண்ட் பாண்ட் இருக்கும். ஆக்சிஜன் தன்னுடைய ஒரு எலக்ட்ரானை இந்த ஹைட்ரஜனோட ஷேர் பண்ணும். அதே போல ஹைட்ரஜன் தன்னுடைய ஒரு எலக்ட்ரானை ஆக்சிஜனோட ஷேர் பண்ணும். அதே போல இந்த இன்னொரு ஹைட்ரஜனோடையும் ஆக்சிஜன் தன்னுடைய ஒரு எலக்ட்ரானை ஷேர் பண்ணும், ஹைட்ரஜன் அதே போல ஒரு எலக்ட்ரானை ஷேர் பண்ணும். ஆனா இந்த இரண்டு எலக்ட்ரான்களும் ஆக்சிஜனுக்கும் ஹைட்ரோஜனுக்கும் நடுவுல இருக்கிறதுக்கு பதிலாக ஆக்சிஜனுக்கு பக்கத்துல இருக்கும். இந்த இரண்டு எலக்ட்ரான்களுமே அது போல ஆக்சிஜனுக்கு ஹைட்ரோஜனுக்கும் ஆக்சிஜனுக்கும் நடுவில் இருக்கிறதுக்கு பதிலாக ஆக்சிஜனுக்கு பக்கத்துல இருக்கும். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஆக்சிஜனுடைய எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி ஹைட்ரோஜனுடைய எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி காட்டிலும் அதிகம். அப்படி இருக்கக்கூடிய காரணத்தினால எலக்ட்ரான்ஸ் அதிகப்படியாக ஆக்சிஜனுக்கு பக்கத்துல இருக்கும். இப்படி இருக்கிறனால என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஆக்சிஜன் ஆட்டம் மேல ஒரு பார்ஷியல் நெகட்டிவ் சார்ஜ் உருவாகும். ஏன்னா ஆக்சிஜன் இந்த ரெண்டு எலக்ட்ரானும் ஆக்சிஜனுக்கு பக்கத்துல இருக்கிறதுனால ஆக்சிஜன்ல இருக்கக்கூடிய பாசிட்டிவ் சார்ஜை காட்டிலும் நெகட்டிவ் சார்ஜ் அதிகமாக இருக்கும். அதனால ஆக்சிஜன் மேல ஒரு பார்ஷியல் நெகட்டிவ் சார்ஜ் உருவாகும். அதே போல ஹைட்ரோஜன் தன்னுடைய ஒரு எலக்ட்ரானையும் ஆக்சிஜனுக்கு பக்கத்துல போய்கிட்ட காரணத்தினால ஹைட்ரோஜனுக்கு பாத்தீங்க அப்படின்னா ஒரு பார்ஷியல் பாசிட்டிவ் சார்ஜ் அது மேல உருவாகும். இப்படி இருக்கிறதுனால என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த மூலக்கூறுல எதிர் மின்னூட்டத்தினுடைய மையம் பாத்தீங்க அப்படின்னா இந்த ஆக்சிஜனுடைய அணுவினுடைய நடுவுல இருக்கும், சென்டர்ல இருக்கும். ஆனா அதே இது நேர் மின்னூட்டத்தின் மையம் பாத்தீங்க அப்படின்னா இந்த ரெண்டு ஹைட்ரஜன் ஆட்டம்க்கு நடுவுல இருக்கக்கூடிய ஒரு புள்ளியில இருக்கும். அப்போ எதிர் மின்னூட்டத்தினுடைய மையமும் நேர் மின்னூட்டத்தினுடைய மையமும் ஒரே புள்ளியில இல்லாம ரெண்டுமே விலகி இருக்கிறத, ஒரு குறிப்பிட்ட இடைவெளியினால விலகி இருக்கிறத பாக்குறீங்க. இப்படி இருக்கிறதா நம்ம டைபோல்னு பார்த்தோம் இல்லையா? சமமான இரு வேரின மின்துகள்கள் ஒரு சிறிய இடைவெளியின் மூலமாக பிரிக்கப்பட்டிருந்தா அதுதான் மின் இருமுனை. இப்ப அது போலதான் இங்க இருக்கு இல்லையா? ஆக்சிஜன் மேல நெகட்டிவ் சார்ஜ் இருக்கு, அதனுடைய மையம் இந்த ஆக்சிஜனுடைய அணுவினுடைய மைய புள்ளியில இருக்கு. அதே நேரம் இந்த ஹைட்ரஜன் மேல பார்ஷியல் பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கு, அதனுடைய மையம் பார்த்தோம் அப்படின்னா அந்த ரெண்டு ஹைட்ரஜன் அணுக்களுக்கும் நடுவே இருக்கக்கூடிய ஒரு புள்ளியில இருக்கும். அப்போ நேர்மின் துகள்களுடைய மையமும் எதிர்மின் துகள்களுடைய மையமும் ஒரு குறிப்பிட்ட இடைவெளியினால பிரித்து வைக்கப்பட்டிருக்கு. அதுதான் டைபோல். இப்ப இதுல இருந்து வாட்டர் மாலிக்யூல் ஒரு மின் இருமுனை அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. இது மின் இருமுனையாக இருப்பதன் காரணமாக தான் இது ஒரு நல்ல கரைப்பானாக இருக்குது. இது தவிரவும் இதனுடைய பல ப்ராப்பர்ட்டிஸ்க்கு காரணமாக இருப்பது இது ஒரு மின் இருமுனையாக இருப்பதுதான். இப்ப மின் இருமுனைனா என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அடுத்து நாம மின் இருமுனையினுடைய ப்ராப்பர்ட்டிஸ பார்க்கலாம். முதலாவது பண்பு ஒரு எலக்ட்ரிக் டைபோல் தன்னை சுற்றி ஒரு மின்புலத்தை உருவாக்கும். ஒரு எலக்ட்ரிக் டைபோல்னா என்ன அப்படிங்கறத நம்ம பார்க்கும்போது நம்ம என்ன பார்த்தோம்? இரண்டு சமமான வேரின மின்துகள்கள் ஒரு குறிப்பிட்ட இடைவெளியினால பிரித்து வைக்கப்பட்டிருந்தா அதுதான் அந்த அமைப்பை தான் நம்ம எலக்ட்ரிக் டைபோல் அல்லது மின் இருமுனைன்னு சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அப்போ இரண்டு சமமான மின்னூட்டம் கொண்ட வேரின மின்துகள்கள் அப்படின்னா அந்த அமைப்பினுடைய நெட் சார்ஜ், நிகர மின்னூட்டம் என்னவாக இருக்கும்? 0 இல்லையா? இங்க பாருங்க, மைனஸ் கியூ பிளஸ் கியூ அப்படின்ற சமமான மின்னூட்டத்தை கொண்ட பட் ஆப்போசிட் சார்ஜஸ் ஒரு டிங்கிற ஒரு டிஸ்டன்ஸ்னால பிரிச்சு வைக்கப்பட்டிருக்கு. அப்போ இந்த அமைப்பினுடைய நெட் சார்ஜ் அப்படின்னு சொல்லும் போது என்னது? மைனஸ் கியூ பிளஸ் கியூ இல்லையா? மைனஸ் கியூ பிளஸ் கியூ என்ன ஆகும்? 0 ஆயிடும் இல்லையா? அப்ப நெட் சார்ஜ் இந்த அமைப்பினுடைய நெட் சார்ஜ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அது 0.
அப்போ ஒரு அமைப்பினுடைய நெட் சார்ஜ் வந்து 0வாக இருந்தது அப்படின்னா, அது எப்படி தன்னை சுற்றி ஒரு மின்புலத்தை உருவாக்க முடியும்? அப்படிங்கிற கேள்வி நம்ம மனசுல வருது இல்லையா? அதற்கான பதில கண்டுபிடிப்போம் வாங்க. இப்ப நம்ம இந்த எலக்ட்ரிக் டைபோல்ல இருந்து ஒரு குறிப்பிட்ட தொலைவுல இருக்கக்கூடிய இந்த Pங்கிற புள்ளியில இதனால் உருவாகக்கூடிய மின்புலத்தை நம்ம கால்குலேட் பண்ணி பார்க்கலாம். அப்போ இந்த 2 -q, +q அப்படிங்கிற இந்த 2 சார்ஜஸ் காரணமாகவும் இந்த Pங்கிற புள்ளியில ஒரு மின்புலம் இருக்கும் இல்லையா? அப்படின்னா இந்த +qங்கிற சார்ஜின் காரணமாக இந்த P புள்ளியில உருவாகக்கூடிய மின்புலம் வந்து இந்த E+ வெக்டர்னு மார்க் பண்ணப்பட்டிருக்கு. அதனுடைய டைரக்ஷன் உங்களுக்கே தெரியும் இல்லையா? இந்த ரெண்டையும் இந்த +q சார்ஜையும் இந்த Pயையும் இணைக்கக்கூடிய அந்த கோட்டுல P இலிருந்து வெளிநோக்கிய டைரக்ஷன்ல இருக்கும். அதே மாதிரி இந்த -qங்கிற சார்ஜினால P புள்ளியில உருவாகக்கூடிய மின்புலத்தை பாருங்க. அது வந்து எப்படி இருக்கும்? இந்த -qவையும் Pயையும் இணைக்கக்கூடிய கோட்டுல P இலிருந்து -qங்கிற சார்ஜை நோக்கி இருக்கும். ஏன்னா Pங்கிற புள்ளியில நம்ம எலக்ட்ரிக் ஃபீல்டோட டைரக்ஷனை கண்டுபிடிக்கிறது நம்ம என்ன அசியூம் பண்ணுவோம்? அங்க வந்து ஒரு யூனிட் பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கிறதாக அசியூம் பண்ணுவோம் இல்லையா? அப்போ அதோட டைரக்ஷன் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் இருக்க காரணத்தினால மின்புலத்தினுடைய திசை வந்து பார்த்தோம் அப்படின்னா உள்நோக்கி, P இலிருந்து உள்நோக்கி இருக்கு. சரி. இப்ப இந்த 2 மின்புலங்களையும் பாருங்க. 2 மின்புலங்களுடைய திசைகள் மாறி இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த 2 மின்புலங்களுடைய எண் மதிப்பும் மாறி இருக்கு. ஏன் மாறி இருக்கு? ஏன்னா இந்த Pங்கிற புள்ளியிலிருந்து இந்த +qங்கிற சார்ஜ் இருக்கக்கூடிய தொலைவும், இந்த Pங்கிற புள்ளியிலிருந்து -qங்கிற சார்ஜ் இருக்கக்கூடிய தொலைவும் ஒன்று கிடையாது. ரெண்டுமே வேற வேற தொலைவுல இருக்கு. அப்படி இருக்க காரணத்தினால இந்த 2 சார்ஜஸும் உருவாக்கக்கூடிய மின்புலத்தினுடைய எண் மதிப்பும் வேறையாக இருக்கு, டைரக்ஷனும் வேறையாக இருக்கு. அதனால இது ரெண்டும் வந்து ஒன்றை ஒன்று கேன்சல் செய்யாது. அப்படி கேன்சல் பண்ணாத காரணத்தினால ஒரு நிகர மின்புலம் வந்து உருவாகும். இப்ப நிகர மின்புலம் இங்க பார்த்தோம் அப்படின்னா இதுதான் வந்து இந்த ETOT, E டோட்டல் மார்க் பண்ணப்பட்டிருக்கு இல்லையா? இதுதான் வந்து நிகர மின்புலம். அப்ப இந்த Pங்கிற குறிப்பிட்ட புள்ளியில இந்த அமைப்பின் காரணமாக உருவாகக்கூடிய மின்புலம் பாத்தீங்க அப்படின்னா இந்த E டோட்டல் போட்டிருக்கு இல்லையா? இந்த இதுதான் வந்து இதனுடைய நிகர மின்புலமாக இருக்கும். அப்போ இந்த எலக்ட்ரிக் டைபோல் வந்து தன்னை சுற்றி இருக்கக்கூடிய வெளியில ஒரு மின்புலத்தை உருவாக்குது அப்படின்னா அதற்கு காரணம் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இங்க வந்து இந்த பாசிட்டிவ் சார்ஜும் நெகட்டிவ் சார்ஜும் வந்து ஒரு டிஸ்டன்ஸ்னால பிரித்து வைக்கப்பட்டிருக்கு. அப்படி ஒருவேளை பிரிச்சு வைக்கப்படாம ரெண்டும் ஒரே இடத்துல இருந்திருந்தா என்ன ஆயிருந்திருக்கும்? எல்லா புள்ளிகள்லயும் பாசிட்டிவ் சார்ஜ் வந்து என்ன திசையில மின்புலத்தை உருவாக்குமோ அதற்கு எதிர் திசையில நெகட்டிவ் சார்ஜ் வந்து மின்புலத்தை உருவாக்கும். அதனால ரெண்டும் வந்து ஒண்ணு கேன்சல் பண்ணிடும். இங்க வந்து ரெண்டும் வந்து ஒரு குறிப்பிட்ட இடைவெளியில பிரிச்சு வைக்கப்பட்டிருக்க காரணத்தினால எந்த புள்ளியில எடுத்தாலுமே இந்த டைபோல் காரணமாக ஒரு மின்புலம் வந்து இருக்கும். சரி, இந்த மின்புலம் வந்து எப்படி இருக்கும்? இதற்கான அச்சுக்கோட்டுல எடுத்தோம் அப்படின்னா அதற்கான எக்ஸ்பிரஷன் இதுக்கான சமன்பாடு என்ன? அதே நேரம் ஒரு ஈக்குவட்டோரியல் பாயிண்ட் நடுவரை தளத்துல ஒரு புள்ளியில எடுத்தோம் அப்படின்னா அதற்கான சமன்பாடு என்ன? ஒரு ஜெனரல் பாயிண்ட் எடுத்தோம் அப்படின்னா அதற்கான சமன்பாடு என்ன? அப்படிங்கிறதெல்லாம் டீட்டெயிலா நம்ம இந்த வீடியோல வந்து டிரைவ் பண்ணலாம். இப்போதைக்கு நம்ம வந்து பண்புகள் மட்டும் பார்க்கலாம். அப்போ ஒரு டைபோல் வந்து தன்னை சுற்றி ஒரு ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டை உருவாக்கும், ஒரு மின்புலத்தை உருவாக்கும் அப்படிங்கறத நம்ம பார்த்தோம். இந்த மின்புலத்தை காட்டுவதற்கு நம்ம வந்து மின்புல கோடுகளை பயன்படுத்துவோம் இல்லையா? இந்த மின்புல கோடுகள் வந்து எப்படி இருக்கும்? ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் மட்டுமே இருந்தா அது உருவாக்கக்கூடிய மின்புலத்தை நம்ம எவ்வாறு மின்புல கோடுகளை வச்சு காட்டுவோம்? இப்ப இது போல காட்டுவோம் இல்லையா? பாசிட்டிவ் சார்ஜ் நடுவுல இருக்கும். அதுல இருந்து மின்புல கோடுகள் எல்லா திசைகள்லயும் போகும். அந்த மின்புல கோடுகள்ல இருக்கக்கூடிய இந்த ஆரோ பார்த்தோம் அப்படின்னா வெளிநோக்கிய டைரக்ஷன்ல இருக்கும். அதே இது ஒரு நெகட்டிவ் சார்ஜ் இருந்ததுன்னா அதனால் உருவாகக்கூடிய மின்புலத்தை நம்ம எப்படி காட்டுவோம்? அதே போல நெகட்டிவ் சார்ஜ் நடுவுல இருக்கும். அதை சுற்றி வந்து மின்புல கோடுகள் எல்லா டைரக்ஷன்லயும் இருக்கும். அதுல நம்ம ஆரோ வந்து பார்த்தோம் அப்படின்னா உள்நோக்கி நெகட்டிவ் சார்ஜை நோக்கி இருக்கக்கூடிய டைரக்ஷன்ல ஆரோ போடுவோம். இப்ப அதே இது ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் மற்றும் நெகட்டிவ் சார்ஜ் ரெண்டுமே வந்து ஒரு சிறிய இடைவெளியில பிரித்து வைக்கப்பட்டிருந்தா, அதாவது ஒரு டைபோலாக இருந்தா அங்க வந்து என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பாசிட்டிவ் இந்த டைபோலை சுற்றி இருக்கக்கூடிய இந்த மின் இருமுனையை சுற்றி இருக்கக்கூடிய ஒவ்வொரு புள்ளியிலையும் அந்த பாசிட்டிவ் சார்ஜ்னால உருவாகக்கூடிய மின்புலம், அந்த நெகட்டிவ் சார்ஜ்னால உருவாகக்கூடிய மின்புலம் ரெண்டுமே வந்து இருக்கும் இல்லையா? அப்போ மேற்பொருந்தல் தத்துவத்தை பயன்படுத்தி நம்ம அந்த ஒரு குறிப்பிட்ட புள்ளியில் நம்ம வந்து மின்புலம் கண்டுபிடிக்கிறது நம்ம என்ன பண்ணுவோம்? அந்த 2 எலக்ட்ரிக் ஃபீல்டையும் நம்ம வந்து 2 எலக்ட்ரிக் ஃபீல்டுடைய மதிப்புகளையும் அதை வந்து நம்ம வெக்டர் அடிஷன் பண்ணுவோம் இல்லையா? பண்ணும்போது அந்த குறிப்பிட்ட புள்ளியில் இருக்கக்கூடிய நிகர மின்புலம் என்ன டைரக்ஷன் இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு வந்து கிடைக்கும். இப்ப அது போல் நம்ம இங்க பண்ணோம் அப்படின்னா இந்த நெகட்டிவ் பாசிட்டிவ்ல இருந்து வரக்கூடிய ஒவ்வொரு குறிப்பிட்ட புள்ளியிலையும் பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கக்கூடிய பாசிட்டிவ் சார்ஜ்னால உருவான மின்புலம், நெகட்டிவ் சார்ஜ்னால உருவான மின்புலம் கண்டுபிடிச்சு அதை நம்ம பண்ணோம் அப்படின்னா இந்த டைபோலுடைய எலக்ட்ரிக் ஃபீல்ட வந்து இது போல இருக்கும். பாத்தீங்கன்னா இது எப்படி இருக்குங்கிறத பாருங்க. பாசிட்டிவ் சார்ஜ்ல இருந்து வரக்கூடிய ஒரு லைனும் வந்து நெகட்டிவ் சார்ஜை நோக்கி போகுது. இங்க வந்து பாசிட்டிவ் சார்ஜ் நெகட்டிவ் சார்ஜினுடைய மின்னூட்டம் சார்ஜ் வந்து சமமான மதிப்பை கொண்டது. அதனால பாசிட்டிவ் சார்ஜ்ல இருந்து வரக்கூடிய எல்லா லைனுமே நெகட்டிவ் சார்ஜை நோக்கி தான் போக முடியும்.
இப்ப இதுதான் வந்து ஒரு எலக்ட்ரிக் டைபோல்னால உருவாகக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து இது போல தான் இருக்கும். இப்ப இந்த படம் நமக்கு கொடுக்கப்பட்டிருந்து இதுல ஏதாவது ஒரு குறிப்பிட்ட புள்ளியில எலக்ட்ரிக் ஃபீல்டு எங்க இருக்கு, ஒரு டைரக்ஷன் என்ன அப்படின்னு கண்டுபிடிங்கன்னா நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது? நம்ம என்ன பண்ண இப்போ ஒரு உதாரணம் இங்க போடப்பட்டிருக்கு பாருங்க. இங்க ஒரு புள்ளி இருக்கு பாருங்க. இந்த புள்ளியை நம்ம Pன்னு எடுத்துக்கலாம். இப்ப இந்த புள்ளியில இந்த டைபோல்னால உருவாகக்கூடிய மின்புலத்துடைய டைரக்ஷன் அப்படின்னா நம்ம இந்த ஒரு வளைகோடு ஒரு கர்வ் பாக்குறோம் இல்லையா, அந்த கர்வுக்கு இந்த புள்ளியில நம்ம ஒரு டான்ஜென்ட் போட்டோம் அப்படின்னா அந்த டான்ஜென்ட்டுடைய டைரக்ஷன் தான் இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டினுடைய டைரக்ஷன். சரி, இப்ப நம்ம பார்க்க போற அடுத்த ப்ராப்பர்ட்டி என்னன்னு பாத்தீங்கன்னா, an electric dipole experiences a torque when kept in an uniform electric field. அதாவது ஒரு மின் இருமுனையை ஒரு சீரான மின்புலத்துல வைக்கும்போது அது ஒரு திருப்பு விசையை உணரும். சரி, அப்போ ஒரு மின் இருமுனை வந்து ஒரு சீரான மின்புலத்துல வைக்கும்போது என்ன காரணத்தினால திருப்பு விசையை உணருது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம் வாங்க. இப்போ நீங்க ஒரு டைபோல பாக்குறீங்க, ஒரு மின் இருமுனையை பாக்குறீங்க. இதனுடைய மின்னூட்டம் பாத்தீங்க அப்படின்னா பிளஸ் கியூ மற்றும் மைனஸ் கியூ. இந்த மின் இருமுனையில இருக்கக்கூடிய இடைவெளி பாத்தீங்க அப்படின்னா 2a அப்படின்னு சொல்லி எடுத்துப்போம். இந்த மின் இருமுனையினுடைய மையப்புள்ளி வந்து இங்க C மார்க் பண்ணப்பட்டிருக்கு. அப்போ C இருந்து பிளஸ் கியூ சார்ஜுக்கு இருக்கக்கூடிய தொலைவு வந்து ஏன்னு எடுத்துப்போம். C இருந்து மைனஸ் கியூ சார்ஜுக்கு இருக்கக்கூடிய தொலைவு அதுவும் வந்து நம்ம A அப்படின்னு சொல்லி எடுத்துப்போம். சரி, இப்ப இந்த மின் இருமுனையை நம்ம வந்து ஒரு சீரான மின்புலத்துல வைப்போம். இப்போ நீங்க இந்த சீரான மின்புலத்தை பாக்குறீங்க. இந்த மின்புலம் வந்து E வெக்டர்னு மார்க் பண்ணப்பட்டிருக்கு. இந்த மின்புலத்தினுடைய எண் மதிப்பு வந்து E. சரி, இப்போ இந்த டைபோல இந்த மின் இருமுனையை இந்த மின்புலத்துல வைக்கும் போது என்ன நடக்கும்? இந்த டைபோல்ல வந்து 2 மின் துகள்கள் இருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ரெண்டுமே வந்து சமமான வேறின மின் துகள்கள் அப்படின்னு தெரியும். அப்போ இந்த 2 மின் துகள்களும் இந்த மின்புலத்துல வைக்கப்படும் போது ஒரு விசையை உணரும் இல்லையா? அந்த விசை வந்து என்ன திசையில இருக்கும் பாருங்க. இந்த விசையினுடைய திசை இங்க கொடுக்கப்பட்டிருக்கு. பிளஸ் கியூ சார்ஜ் வந்து இந்த மின்புலத்துல வைக்கப்படும் போது அது உணரக்கூடிய விசை பார்த்தோம் அப்படின்னா எலக்ட்ரிக் ஃபீல்டினுடைய டைரக்ஷன்ல இருக்கும். ஏன்னா அது வந்து பாசிட்டிவ் சார்ஜ் இல்லையா? அதே போல இந்த மின் இருமுனையுடைய நெகட்டிவ் சார்ஜ் மைனஸ் கியூ சார்ஜ் வந்து இந்த மின்புலத்துல வைக்கப்படும் போது அது உணரக்கூடிய விசையினுடைய டைரக்ஷன் பார்த்தோம் அப்படின்னா மின்புலத்தினுடைய திசைக்கு எதிர் திசையில இருக்கும். அதான் நீங்க இங்க வந்து பாக்குறீங்க. இப்ப இந்த 2 விசைக்கு நம்ம ஒரு பேர் கொடுத்துக்கலாம். இந்த பிளஸ் கியூ சார்ஜ் உணரக்கூடிய விசைக்கு நான் F பிளஸ் அப்படிங்கிற பேரை கொடுத்துக்கிறேன். அதே போல மைனஸ் கியூ சார்ஜ் உணரக்கூடிய விசைக்கு F மைனஸ் அப்படிங்கிற பேரை கொடுத்துக்கிறேன். இந்த விசையினுடைய எண் மதிப்பு என்னவாக இருக்கும்? ஒரு புள்ளி மின்துகள் வந்து ஒரு மின்புலத்துல வைக்கப்படும் போது அது உணரக்கூடிய விசைக்கான சமன்பாடு வந்து நீங்க என்ன பார்த்திருக்கீங்க? F ஈக்குவல் டு Q இன்டூ E அப்படின்னு பார்த்திருக்கீங்க இல்லையா? Qங்கிறது அந்த புள்ளி மின்துகளினுடைய மின்னூட்டம், Eங்கிறது அந்த மின்புலத்தினுடைய எண் மதிப்பு. சரி, அப்ப அதே போல இங்கேயும் பார்த்தோம்னா இந்த டைபோல் இருக்கக்கூடிய பிளஸ் கியூ மைனஸ் கியூ 2 சார்ஜஸ்மே வந்து அதுவும் வந்து புள்ளி மின்துகள்கள் தான். அப்ப இந்த மின்துகள்கள் உணரக்கூடிய விசை வந்து எதற்கு சமமாக இருக்கும்? இந்த Q இன்டூ Eக்கு சமமாக இருக்கும் இல்லையா? ஏன்னா இங்கேயும் பார்த்தா நம்ம எடுத்துக்கொண்ட மின்னூட்டம் Q தான் எடுத்திருக்கோம். அதே போல மின்புலத்தினுடைய எண் மதிப்பு நம்ம E தான் எடுத்திருக்கோம். இப்ப இதை பார்க்கும்போது நமக்கு என்ன புரியுது? இந்த மின் இருமுனையில இருக்கக்கூடிய 2 மின்துகள்களின் மீதும் சமமான ஆனால் எதிரெதிர் திசையில விசைகள் வந்து செயல்படுது அப்படிங்கிறது நமக்கு வந்து தெரியுது இல்லையா? ஏன்னா இந்த F பிளஸ் F மைனஸ் 2 விசையினுடைய எண் மதிப்பும் வந்து சமம் தான். ஆனா டைரக்ஷன் பார்த்தோம் அப்படின்னா ஆப்போசிட் டைரக்ஷன்ல அது இந்த 2 புள்ளி மின்துகள்கள் மீதும் செயல்படுது அப்படிங்கறத நம்ம வந்து பாக்குறோம். அப்போ இந்த அமைப்பின் மீது இந்த அமைப்பை நம்ம எடுத்துக்கிட்டோம். இந்த புள்ளி மின்துகளை 2 புள்ளி மின்துகள்களை கொண்ட இந்த அமைப்பு டைபோல் அமைப்பு இருக்கு இல்லையா? இந்த அமைப்பை மின் இருமுனையை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த மின் இருமுனையின் மீது 2 விசைகள் சமமான எண் மதிப்போடு எதிரெதிர் திசையில செயல்படுது அப்படிங்கிறத பாக்குறோம். இந்த விசைகளை நம்ம என்னன்னு சொல்லுவோம்? இதை வந்து நம்ம கப்பிள் இரட்டை அப்படின்னு சொல்லுவோம் அப்படிங்கறத நீங்க வந்து 11th வந்து படிச்சிருக்கீங்க. நீங்க என்ன படிச்சிருக்கீங்க அப்படின்னா ஒரு மெல்லிய ஒரு கம்பியை நம்ம வந்து எடுத்துக்கிறோம். இந்த கம்பியினுடைய ஒரு முனைக்கு நான் ஏன் பேர் கொடுத்துக்கிறேன், இன்னொரு முனைக்கு நான் வந்து பீன் பேர் கொடுத்துக்கிறேன். இந்த கம்பியினுடைய மையம் நிறை மையம் வந்து இங்க C அப்படிங்கிற பேர் கொடுத்துக்கிறேன். இப்போ இந்த ஏ முனையில ஒரு விசை வந்து F அப்படிங்கிற விசை வந்து இந்த டைரக்ஷன்ல செயல்படுது. இந்த பி முனையில அதே எண் மதிப்பை கொண்ட விசை ஆனா எதிர் திசையில செயல்படுது. அப்படி செயல்பட்டதுன்னா இந்த இந்த கம்பியின் மீது எப்படிப்பட்ட ஒரு இயக்கம் உருவாகும் அப்படிங்கறத பத்தி நீங்க படிச்சிருக்கீங்க. இந்த விசைகளை நம்ம என்ன சொல்லுவோம்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த விசைகளுக்கு வந்து நம்ம இரட்டை அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். கப்புள் ஆஃப் ஃபோர்சஸ் அல்லது கப்புள் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். இப்படிப்பட்ட விசைகள் வந்து ஒரு பொருளின் மீது செயல்படும் போது அது எப்படிப்பட்ட இயக்கத்தை உருவாக்கும் அப்படிங்கறத நீங்க படிச்சிருக்கீங்க. நீங்க என்ன படிச்சிருக்கீங்க அப்படின்னா இந்த விசைகள் ரெண்டுமே வந்து இதனுடைய எண் மதிப்பு சமம். ஆனா திசை வந்து எதிர் திசையில இருக்கிற காரணத்தினால இந்த பொருளின் மீது செயல்படக்கூடிய நிகர விசை நெட் ஃபோர்ஸ் அது வந்து சிக்மா நெட் எஃப் நெட் அப்படிங்கிற பேர் கொடுக்குறேன். நெட் ஃபோர்ஸ் வந்து என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா 0வாக இருக்கும். அப்போ ஒரு பொருளின் மீது செயல்படக்கூடிய நெட் ஃபோர்ஸ் நிகர விசை வந்து சுழியாக இருந்ததுன்னா அந்த பொருள்ல வந்து எந்த நேர்கோட்டு இயக்கமும் இருக்காது அல்லது இடப்பெயர்ச்சி இயக்கம் இருக்காது அப்படின்னு சொல்லலாம் இல்லையா?
சரி. அப்ப இந்த பொருள் வந்து ஒரு சமநிலையில இருக்கு. என்ன சமநிலைனா, இடப்பெயர்ச்சி சமநிலையில இருக்கு. இப்ப இந்த 2 ஃபோர்ஸஸும் இடப்பெயர்ச்சியை உருவாக்காது. ஆனா, இந்த இந்த கம்பியில ஒரு சுழற்சியை உருவாக்கும். இப்ப இந்த சுழற்சி என்ன திசையில இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இந்த சிங்கிற புள்ளியை பொறுத்து உருவாகக்கூடிய எந்த புள்ளிய வேணாலும் பொறுத்து நம்ம சுழற்சிய பார்க்கலாம். நான் வந்து இந்த நிறை மையம் சிங்கிற புள்ளியை பொறுத்து உருவாகக்கூடிய சுழற்சிய பார்க்கிறேன். இந்த சிங்கிற புள்ளியை பொறுத்து உருவாகக்கூடிய நம்ம சுழற்சி பார்த்தோம் அப்படின்னா, இந்த விசை வந்து என்ன டைரக்ஷன்ல சுழற்சியை உருவாக்கும்? அப்ப இந்த ஃபோர்ஸ் வந்து இந்த டைரக்ஷன்ல ஒரு சுழற்சியை உருவாக்கும். அதே போல இந்த பி புள்ளியில செயல்படக்கூடிய இந்த எஃப் விசையும் வந்து பார்த்தோம் அப்படின்னா, இந்த சியை பொறுத்து என்ன டைரக்ஷன்ல வந்து ஒரு திருப்பு விசையை உருவாக்கும்? அதுவும் வந்து இந்த டைரக்ஷன்ல உருவாக்கும் இல்லையா? அப்போ இது 2மே சேர்ந்து இந்த கம்பியில வந்து ஒரு கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல இல்லையா? இந்த டைரக்ஷன்ல கிரியேட் பண்ணுது. இது என்ன டைரக்ஷன்? இது வந்து கிளாக் வைஸ் டைரக்ஷன். இப்ப கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல ஒரு திருப்பு விசையை உருவாக்குகிறது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கிறோம். சரி. இந்த திருப்பு விசையினுடைய மதிப்பு என்னவாக இருக்கும்? அதுக்கு நம்ம வந்து இந்த ஏ முனையில செயல்படக்கூடிய இந்த விசையினால இந்த சி புள்ளியில உருவாகக்கூடிய திருப்பு விசை, அதே போல இந்த பி முனையில இருக்கக்கூடிய விசை எஃப்னால சி புள்ளியில உருவாகக்கூடிய திருப்பு விசை 2யுமே நம்ம வந்து கண்டுபிடிச்சு, இது 2மே வந்து ஒரே திசையில இருக்கனால நம்ம வந்து 2யும் டைரக்டா ஆட் பண்ணலாம். அப்ப அந்த திருப்பு விசைக்கான ஃபார்முலா என்ன அப்படிங்கறத நினைவுபடுத்துறேன் உங்களுக்கு. திருப்பு விசைக்கான ஃபார்முலா வெக்டர் வடிவத்துல எழுதணும் அப்படின்னா, டவ் வெக்டர் ஈக்குவல் டு ஆர் வெக்டர் கிராஸ் எஃப் வெக்டர் அப்படின்னு சொல்லி எழுதுவோம். இதுல ஆர் வெக்டர்ங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, எந்த புள்ளியை பொறுத்து நம்ம திருப்பு விசையை கணக்கிடுறோமோ அந்த புள்ளியிலிருந்து விசை செயல்படக்கூடிய புள்ளிக்கு இருக்கக்கூடிய நிலை வெக்டர், அதுதான் வந்து நம்ம ஆர் வெக்டர் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இப்ப இங்க பார்த்தோம் அப்படின்னா, இந்த டிஸ்டன்ஸ், இப்ப இந்த கம்பியினுடைய மொத்த நீளம் வந்து நான் R2Rன்னு எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்க. இந்த C ல இருந்து A வரைக்கும் இருக்கக்கூடிய நீளம் வந்து R, C ல இருந்து B வரைக்கும் இருக்கக்கூடிய நீளம் வந்து R. இந்த F விசையினுடைய நிலை வெக்டர் அப்படின்னு நம்ம எடுத்தோம் அப்படின்னா, C புள்ளியிலிருந்து இந்த A புள்ளியை நோக்கி இருக்கக்கூடிய டைரக்ஷன்ல இருக்கக்கூடிய வெக்டர். அதே மாதிரி இந்த பி புள்ளிகளுடைய நிலை வெக்டர் நம்ம எடுத்துக்கும் போது இந்த சி புள்ளியிலிருந்து இந்த பி புள்ளியை நோக்கி இருக்கக்கூடிய டைரக்ஷன்ல இருக்கக்கூடிய வெக்டர். சரி, அது அந்த நிலை வெக்டர் கிராஸ் ஃபோர்ஸ் வெக்டர். ஃபோர்ஸ் வெக்டர்ங்கிறது இந்த விசையினுடைய வெக்டர். சரி, இப்போ இங்க நம்ம பார்க்கக்கூடிய இது வந்து என்ன பார்க்குறோம்னா, கிராஸ் ப்ராடக்ட்டை பார்க்குறோம். அப்போ இதை நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதணும் அப்படின்னா நம்ம என்ன எழுதலாம்னா, நம்ம இந்த திருப்பு விசையினுடைய எண் மதிப்பு டி வந்து ஈக்குவல் டு ஆர் இன்டூ எஃப் இன்டூ சைன் தீட்டா அப்படின்னு சொல்லி நம்ம எழுதுவோம் இல்லையா? தீட்டாங்கிறது இந்த ஆர் வெக்டருக்கும் எஃப் வெக்டருக்கும் இடையே இருக்கக்கூடிய கோணம். சரி, இப்படிதான் வந்து நம்ம இந்த கம்பியில் உருவாகக்கூடிய நிகர மொத்த விசையை நம்ம வந்து கண்டுபிடிப்போம். ரெண்டு திருப்பு விசைகளை கண்டுபிடிப்போம். ஒண்ணு வந்து இந்த ஏ புள்ளியில் இருக்கக்கூடிய ஃபோர்ஸ்னால, இன்னொன்று வந்து பி புள்ளியில் இருக்கக்கூடிய ஃபோர்ஸ்னால. 2மே ஒரே டைரக்ஷன் இருக்கனால நம்ம 2யும் வந்து நம்ம ஆட் பண்ணுவோம். சரி, இப்ப இந்த சினாரியோவை நீங்க இந்த டைபோலோட கம்பேர் பண்ணி பாருங்க. இந்த டைபோல்லையும் பாத்தீங்க அப்படின்னா 2 முனைகள்லையும் 2 விசைகள் செயல்படுது. 2 விசையினுடைய எண் மதிப்பும் சமம். 2 விசையினுடைய திசையும் வந்து எதிரெதிரே இருக்கு அப்படிங்கிறத பாக்குறோம். அப்போ இந்த டைபோல் மீது செயல்படக்கூடிய நிகர விசை வந்து என்னவாக இருக்கும்? நிகர விசை வந்து சுழியாக இருக்கும். ஆனா நிகர திருப்பு விசை எப்படி இருக்கும்? நிகர திருப்பு விசை வந்து சுழியாக இருக்காது. சரி, இங்க உருவாகக்கூடிய நிகர திருப்பு விசை எப்படி இருக்கும் அப்படிங்கறத டைரக்ஷன் பாப்போமா? இத பாருங்க, இந்த மைனஸ் கியூ மேல செயல்படக்கூடிய இந்த எஃப் மைனஸ் அப்படிங்கிற இந்த விசையினால உருவாகக்கூடிய திருப்பு விசையோட டைரக்ஷன். இந்த சி புள்ளியை பொறுத்து நம்ம வந்து திருப்பு விசையை கணக்கிடலாம். இந்த சி புள்ளியை பொறுத்து நம்ம கணக்கிட்டோம் அப்படின்னா இந்த என்ன டைரக்ஷன்ல வருது, இது வந்து இந்த ஃபோர்ஸ் வந்து எந்த டைரக்ஷன்ல இந்த டைபோல திருப்போம், ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல திருப்புறத பாக்குறீங்க இல்லையா? அதே போல இந்த பிளஸ் கியூ மீது செயல்படக்கூடிய இந்த ஃபோர்ஸ் எஃப் பிளஸ்ங்கிற ஃபோர்ஸ் வந்து எந்த டைரக்ஷன்ல இந்த டைபோல திருப்போம் அப்படிங்கறத பாருங்க. இதுவும் ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன். அப்போ இந்த டைரக்ஷன்ல இப்படி வருது இல்லையா? இப்போ இது வந்து என்னது? நம்ம இது வந்து கிளாக் வைஸ் டைரக்ஷன் பார்த்தோம். இது வந்து ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன். அதாவது கடிகார முள் சுற்றக்கூடிய திசைக்கு எதிர் திசையில இருக்கு அப்படிங்கறத பாக்குறீங்க. அப்போ இந்த 2 விசைகளின் காரணமாக இந்த டைபோல் வந்து ஒரு திருப்பு விசையை உணர்கிறது. அந்த திருப்பு விசை வந்து டைபோல வந்து எந்த டைரக்ஷன் சுழல வைக்குது? இந்த ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன், கடிகார முள் சுற்றக்கூடிய திசைக்கு எதிர் திசையில சுழல வைக்குது. சரி, இப்ப நம்ம வந்து இந்த திருப்பு விசையினுடைய எண் மதிப்பு என்னவாக இருக்கும் அப்படிங்கறத நம்ம வந்து கால்குலேட் பண்ணுவோம். அப்ப நான் வந்து இந்த 2 விசைகள் செயல்படுது. அப்போ இந்த சி புள்ளியை பொறுத்து 2 திருப்பு விசைகள் உருவாகும். இந்த பிளஸ் எஃப் பிளஸ்ங்கிற ஃபோர்ஸ்னால உருவாகக்கூடிய திருப்பு விசைக்கு நான் வந்து டவ் பிளஸ் அப்படிங்கிற பேரை கொடுக்குறேன். அதே மாதிரி எஃப் மைனஸ்ங்கிற விசையினால உருவாகக்கூடிய திருப்பு விசைக்கு நான் டவ் மைனஸ் அப்படிங்கிற பேரை கொடுக்குறேன். அப்போ இந்த சி புள்ளியை பொறுத்து உருவாகக்கூடிய நிகர திருப்பு விசை டவ் வந்து எதுக்கு சமமாக இருக்கும்? டவ் பிளஸ் பிளஸ் டவ் மைனஸ்க்கு சமமாக இருக்கும். நான் வெக்டரை பயன்படுத்தல. ஏன் பயன்படுத்தல? ஏன்னா உருவாகக்கூடிய 2 திருப்பு விசைகளும் எப்படி இருக்கு? ஒரே டைரக்ஷன்ல தான் இருக்கு இல்லையா? 2மே ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல தான் இந்த அமைப்பு வந்து திருப்புது. சரி, அதனால நம்ம டைரக்டா 2 ஒரே திசையில இருந்து நம்ம டைரக்டா ஆட் பண்ணலாம் இல்லையா? சரி,
இந்த டவு பிளஸ் டவு மைனஸினுடைய மதிப்பை நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது? டவு பிளஸ் வந்து எவ்வளவு? டவு பிளஸ் வந்து நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா? ஆர்எஃப் சைன் தீட்டான்னு பார்த்தோம். இந்த தீட்டாங்கிறது ஆர் வெக்டருக்கும் எஃப் வெக்டருக்கும் இடையே இருக்கக்கூடிய கோணம். ஆர் வெக்டர்ங்கிறது நிலை வெக்டர். இப்போ இங்க நிலை வெக்டர் நம்ம எடுக்கும்போது இப்போ இந்த மைனஸ் கியூ நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சி புள்ளியிலிருந்து மைனஸ் கியூவினுடைய நிலை வெக்டர். அப்ப இந்த நிலை வெக்டருடைய டைரக்ஷன் வந்து எப்படி இருக்கும்? இந்த நிலை வெக்டர் வந்து இந்த டைரக்ஷன்ல இருக்கும் இல்லையா? சரி, இந்த நிலை வெக்டர் வந்து நம்ம அந்த கோணத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்? நிலை வெக்டர் இப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். ஏன்னா இந்த ஆர் வெக்டர் கிராஸ் எஃப் வெக்டர் பண்ணும்போது நம்ம இந்த ஆர் வெக்டருக்கும் எஃப் வெக்டருக்கும் கோணம் கண்டுபிடிக்கும் போது எப்பவுமே வந்து இரண்டுமே வந்து அந்த தொடக்கூடிய புள்ளியிலிருந்து விரியக்கூடியதாகவோ அல்லது தொடக்கூடிய புள்ளியை நோக்கி கூடியதாகவோ நம்ம இருக்கணும். அப்படி இருந்துதான் அந்த கோணத்தை தான் நம்ம வந்து எடுத்துக்கணும். பட் இங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா இரண்டுமே ஒரே புள்ளியில குவியக்கூடியதா இல்லை இல்லையா? அதனால நம்ம என்ன பண்றோம்னா இந்த இந்த வெக்டர் இதுல நீங்க டீட்டெயிலா டார்க்ல படிச்சிருப்பீங்க. இருந்தாலும் இங்க நினைவுபடுத்துறதுக்காக சொல்றேன். இந்த நம்ம இந்த நிலை வெக்டர் வந்து இப்படி எக்ஸ்டெண்ட் பண்றோம். எக்ஸ்டெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இதுதான் நம்மளுடைய நிலை வெக்டர். இந்த நிலை வெக்டருடைய திசைக்கும் இந்த எஃப் வெக்டருடைய திசைக்கும் இடையே இருக்கக்கூடிய கோணம். அப்ப இந்த கோணம் பத்தி தான் நம்ம வந்து பேசுறோம். சரி, இப்ப இந்த கோணம் என்ன அப்படிங்கிறதுக்கு நம்ம முதல்ல இந்த இந்த மின் இருமுனை வந்து இந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட்ல எப்படி வைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற அந்த கோணத்தை நம்ம முதல்ல டிஃபைன் பண்ணிக்கலாம். இந்த கோணம் வந்து பார்த்தோம்னா தீட்டா அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கலாம். அதாவது இந்த மின் இருமுனை வந்து இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டோடு உருவாக்கக்கூடிய அந்த கோணத்தை நம்ம வந்து தீட்டா அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். சரி, இது தீட்டாவாக இருந்ததுன்னா இந்த கோணம் என்னவாக இருக்கும்? இதுவும் வந்து தீட்டாவாக தான் இருக்கும் இல்லையா? இது தீட்டாவாக இருந்ததுன்னா இந்த கோணம் என்னவாக இருக்கும்? இது வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைன். அப்ப இந்த கோணம் வந்து 180 மைனஸ் தீட்டாவாக இருக்கும் இல்லையா? சரி, இப்ப இதை வைத்து நம்ம வந்து அதே டவு பிளஸ் டவு மைனஸ் எழுதலாம். இப்ப அதே மாதிரி நம்ம இங்க இதுக்கும் நிலை வெக்டரை டிஃபைன் பண்ணிடலாம். இப்ப இதோட நிலை வெக்டர் என்ன டைரக்ஷன்ல இருக்கும்? இந்த டைரக்ஷன்ல இருக்கும். நிலை வெக்டருடைய நீளம் வந்து பார்த்தோம் அப்படின்னா எண் மதிப்பு வந்து பார்த்தோம் அப்படின்னா ஏ. சரி, இப்ப இங்கேயும் பார்த்தோம் அப்படின்னா நம்ம இந்த கோணத்தை இந்த கோணம் தீட்டா நம்ம ஏற்கனவே டிஃபைன் பண்ணோம் அப்படின்னா இந்த கோணம் வந்து தீட்டா. இப்ப அது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆர் வெக்டருக்கும் எஃப் வெக்டருக்கும் இந்த கோணம் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம இப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணுவோம். எக்ஸ்டெண்ட் பண்ணா எப்படி வரும்? அப்ப இந்த கோணம் தான் நமக்கு வந்து தெரியணும். இப்ப இது தீட்டா அப்படின்னா இந்த கோணம் வந்து 180 மைனஸ் தீட்டா. சரி, இப்ப எல்லா மதிப்புகளும் தெரியும்னா நம்ம டைரக்டா ஃபார்முலா எழுதலாம் வாங்க. முதல்ல டவு பிளஸ்ங்கிறது இந்த எஃப் பிளஸ்ங்கிற விசையினால உருவான திருப்பு விசை. அதுக்கு வந்து என்ன முதல்ல நிலை வெக்டருடைய மதிப்பு என்ன? நிலை வெக்டர் வந்து ஏ, அதனுடைய எண் மதிப்பு ஏ இன்டூ விசை எஃப் வந்து என்னென்னு எழுதலாம்? நம்ம கியூ இன்டூ இன்னு எழுதலாம் இல்லையா? கியூ இன்டூ இ இன்டூ சைன் 180 மைனஸ் தீட்டா பிளஸ் டவு மைனஸ்ங்கிறது என்னது? டவு மைனஸ்ங்கிறது எஃப் மைனஸ் விசையினால உண்டாகக்கூடிய திருப்பு விசை. அப்ப அதை வந்து நம்ம என்னென்னு எழுதுவோம்? அதனுடைய நிலை வெக்டர், அதனுடைய நீளம் வந்து ஏ இன்டூ அந்த விசை எஃப் மைனஸ் விசை, அதனுடைய எண் மதிப்பு கியூ இன்டூ இன்னு நமக்கு தெரியும். ஆங்கிள் வந்து பார்த்தோம்னா இங்கேயும் வந்து சைன் 180 மைனஸ் தீட்டா. சைன் 180 மைனஸ் தீட்டா என்னது? சைன் 180 மைனஸ் தீட்டாங்கிறது சைன் தீட்டா தான் இல்லையா? இப்போ நம்ம இங்க நிகர திருப்பு விசை எழுதுறதுனால டவு பிளஸ் கிடையாது, டவு நம்ம போடணும். நான் தவறாக வந்து டவு பிளஸ்ன்னு போட்டுட்டேன். சரி, இப்போ டவு ஈக்குவல் டு டவு பிளஸுக்குரிய மதிப்பு இது முதல்ல எழுதியிருக்கிறது. டவு மைனஸ்க்குரிய மதிப்பு ரெண்டும் ஒன்று தான் இல்லையா? ரெண்டு திருப்பு விசைகளோட எண் மதிப்பும் சமம் தான், விசையும் வந்து சமமாக தான் இருக்கு. அப்போ நிகர திருப்பு விசை என்ன வருது? டவு ஈக்குவல் டு 2AQE sin 180 மைனஸ் தீட்டா வந்து sin தீட்டா அப்படின்னு சொல்லி நம்ம போடலாம் இல்லையா? சரி, இப்போ நம்ம இந்த டவுவினுடைய ஃபார்முலாவை நம்ம கொஞ்சம் அனலைஸ் பண்ணலாம். இந்த திருப்பு விசை, இந்த மின் இருமுனையில உருவாகக்கூடிய திருப்பு விசை எதை பொறுத்து இருக்கு அப்படிங்கறத நீங்க பாருங்க. முதல்ல 2A என்னது? 2Aங்கிறது இந்த மின் இருமுனையில் இருக்கக்கூடிய இடைவெளி இல்லையா? அப்போ அது இடைவெளியை பொறுத்து இருக்கு. அப்புறம் பாருங்க கியூங்கிறது என்னது? இந்த மின் இருமுனையினுடைய மின்னூட்டத்தை பொறுத்து இருக்கு. அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா ஈங்கிறது மின்புலத்தினுடைய எண் மதிப்பு, தீட்டாங்கிறது இந்த ஓரியன்டேஷன் அதை காட்டுது. சரி, இப்ப இந்த ஃபேக்டர்ஸ் எல்லாம் சேர்ந்துதான், அதாவது இடைவெளி, இந்த மின் இருமுனையுடைய இடைவெளி, மின் இருமுனையுடைய மின்னூட்டம் மற்றும் அது வைக்கப்பட்டுள்ள மின்புலம், இதெல்லாம் சேர்த்துதான் பிளஸ் அந்த வைக்கப்பட்டுள்ள முறை சைன் தீட்டானா வைக்கப்பட்டுள்ள முறை, இதெல்லாம் சேர்ந்துதான் வந்து இந்த திருப்பு விசையை வந்து தீர்மானிக்குது. அப்போ இந்த திருப்பு விசையை தீர்மானிக்கக்கூடிய ஃபேக்டர்ஸ்ல பார்த்தோம் அப்படின்னா இந்த இடைவெளியும் மின்னூட்டமும் வந்து அந்த குறிப்பிட்ட மின் இருமுனையை பொறுத்தது இல்லையா? அந்த மின் இருமுனையினுடைய சார்ஜ் என்ன, அந்த மின் இருமுனையில் இருக்கக்கூடிய இடைவெளி என்ன. அப்ப அது ரெண்டினுடைய ப்ராடக்ட் இல்லையா? 2A இன்டூ கியூ, அது ரெண்டினுடைய ப்ராடக்ட் வந்து இந்த திருப்பு திறனை தீர்மானிக்கிறது, இந்த திருப்பு விசையை தீர்மானிக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்போ இது போல இந்த மின் இருமுனையினுடைய திருப்பு திறனை தீர்மானிக்கக்கூடிய இந்த 2A இன்டூ கியூ இருக்கு இல்லையா? இதற்கு நம்ம வந்து இந்த அளவுக்கு நம்ம என்ன பேர் கொடுக்கிறோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இதுக்கு வந்து டைபோல் மொமெண்ட், அல்லது தமிழ்ல வந்து மின் இருமுனை திருப்பு திறன் அப்படின்னு சொல்லி சொல்றோம்.
சரி. அப்ப நமக்கு ஒரு டைபோல் வந்து ஒரு சீரான மின்புலத்துல வைக்கும்போது அது ஒரு திருப்பு விசையை உணரும் அப்படிங்கிறது புரியுது. ஒரே மின்புலத்துல நம்ம வெவ்வேறு டைபோல்ஸ் வைக்கிறோம், வெவ்வேறு மின் இருமுனைகளை வைக்கிறோம் அப்படின்னா, அப்போ அந்த மின் இருமுனைகளுடைய திருப்புத்திறன் வந்து எதை பொறுத்தது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அதனுடைய சார்ஜ் மற்றும் அதில் இருக்கக்கூடிய இடைவெளி, இதனுடைய பெருக்கல் பலனை பொறுத்தது அப்படிங்கிறது நமக்கு இதுல இருந்து தெரியுது. மின் இருமுனை திருப்புத்திறன்னா என்ன அப்படிங்கறத நம்ம இன்னும் தெளிவாக பார்க்கலாம் வாங்க. இப்போ நீங்க ஒரு டைபோல் பாக்குறீங்க. இது வந்து எக்ஸ் ஆக்சிஸ்ல வைக்கப்பட்டிருக்கு. எப்படி வைக்கப்பட்டிருக்குன்னு பாத்தீங்கன்னா, அந்த டைபோலினுடைய சென்டர் மையப்புள்ளி வந்து ஆரிஜின்ல இருக்கக்கூடிய வகையில இது வந்து வைக்கப்பட்டிருக்கு. சரி. இப்போ இதனுடைய இந்த மையப்புள்ளியிலிருந்து இந்த 2 சார்ஜஸுக்கும் இடையே இருக்கக்கூடிய தூரம் வந்து நம்ம ஏ அப்படின்னு சொல்லி எடுத்துப்போம். இப்ப இந்த அமைப்பினுடைய மின் இருமுனை திருப்புத்திறனை நம்ம வந்து கணக்கிடலாம். மின் இருமுனை திருப்புத்திறன் அப்படிங்கிறது ஒரு வெக்டர் குவான்டிட்டி. அதுக்கு வந்து நம்ம ஸ்மால் p அப்படிங்கிற சிம்பிள் நம்ம வந்து பயன்படுத்துவோம். இப்போ நம்ம இதை எப்படி கணக்கிடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, p வெக்டர் ஈக்குவல் டு முதல்ல சார்ஜ் மல்டிப்ளைடு பை அந்த மையப்புள்ளியிலிருந்து எந்த புள்ளியை பொறுத்து திருப்பு விசை உருவாகிறதோ அந்த புள்ளிக்கும் அந்த சார்ஜுக்கும் இடையே இருக்கக்கூடிய நிலை வெக்டர் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். இல்லை டிஸ்டன்ஸ்ன்னு பார்த்தோம் இல்லையா? அப்போ நம்ம அதை நம்ம வெக்டர் ஃபார்ம்ல எழுதும் போது இந்த டிஸ்டன்ஸை வந்து நம்ம அதோடைய வெக்டர் ஃபார்ம் நிலை வெக்டராக நம்ம வந்து எடுத்துக்கணும். சரி. இப்போ வந்து நம்ம இந்த p வெக்டர் ஃபார்ம்ல எழுதலாம். முதல்ல பிளஸ் q சார்ஜ் எடுத்துக்கலாம். பிளஸ் q சார்ஜினுடைய சார்ஜ் வந்து q மல்டிப்ளைடு பை இதனுடைய நிலை வெக்டர். நிலை வெக்டர் வந்து என்னது? இந்த O புள்ளியிலிருந்து இந்த பிளஸ் q சார்ஜை நோக்கி இருக்கக்கூடிய டைரக்ஷன்ல இந்த டைரக்ஷன் தான் நிலை வெக்டர் இருக்கும் இல்லையா? இப்போ இதனுடைய நிலை வெக்டர் வந்து என்னது? a எக்ஸ் ஆக்சிஸ்ல வைக்கப்பட்டிருக்கனால a I கேப் இல்லையா? பிளஸ் இந்த மைனஸ் q இதே போல திருப்புத்திறன். அப்ப மைனஸ் q உடைய திருப்புத்திறன் வந்து மைனஸ் சார்ஜ் இன்டூ நிலை வெக்டர். அப்ப மைனஸ் q இன்டூ இதனுடைய நிலை வெக்டர் பார்த்தோம் அப்படின்னா இந்த மையப்புள்ளி ஓல இருந்து இந்த மைனஸ் q சார்ஜை நோக்கி இந்த டைரக்ஷன்ல இருக்கும் இல்லையா? அப்படின்னா அதனுடைய எண் மதிப்பு எவ்வளவு? இந்த நிலை வெக்டருடைய நீளம் வந்து பார்த்தோம் அப்படின்னா a. அப்ப a டைரக்ஷன் வந்து பார்த்தோம் அப்படின்னா நெகட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ் உடைய டைரக்ஷன்ல இருக்கு. அப்போ மைனஸ் ஐ கேப். அப்படின்னா இந்த p வெக்டர் வந்து என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா QA I கேப் 2 மைனஸ் இருக்கு பாருங்க. மைனஸ் q இன்டூ மைனஸ் ஐ. அப்போ பிளஸ் ஆயிடும் இல்லையா? அப்போ பிளஸ் இன்னொரு QA I கேப். அதாவது 2 டைம்ஸ் QA I கேப். இதுதான் வந்து மின் இருமுனை திருப்புத்திறனை கண்டுபிடிப்பதற்கான வழி. சரி. இப்போ இந்த மின் இருமுனை திருப்புத்திறனுடைய எண் மதிப்பு பாத்தீங்க அப்படின்னா மாடுலஸ் ஆஃப் p வெக்டர் வந்து என்ன வருது? 2QA வருது இல்லையா? 2QA அல்லது q இன்டூ 2a எழுதலாம் அது இல்லையா? q இன்டூ 2a. அதாவது சார்ஜ் மல்டிப்ளைடு பை ரெண்டு சார்ஜஸ்க்கும் நடுவே இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் 2a. சரி. இதனுடைய டைரக்ஷன் பாருங்க. p வெக்டருடைய டைரக்ஷன் வந்து i கேப் உடைய டைரக்ஷன்ல இருக்கு. அப்ப எப்பவுமே டைபோல் மொமெண்டினுடைய டைரக்ஷன் வந்து பார்த்தோம் அப்படின்னா நெகட்டிவ் சார்ஜில் இருந்து பாசிட்டிவ் சார்ஜை இணைக்கக்கூடிய அந்த ஸ்ட்ரெயிட் லைன்ல நெகட்டிவ் சார்ஜில் இருந்து பாசிட்டிவ் சார்ஜை நோக்கி இருக்கக்கூடிய டைரக்ஷன், அதாவது இந்த டைரக்ஷன்ல வந்து இருக்கும். இதான் வந்து p வெக்டரினுடைய டைரக்ஷன். சரி. இப்போ இங்க இந்த கேஸ்ல பார்த்தோம் அப்படின்னா நெகட்டிவ் சார்ஜ் பாசிட்டிவ் சார்ஜ் ரெண்டுமே வந்து எக்ஸ் ஆக்சிஸ்ல இருக்கு. அதனால நெகட்டிவ் சார்ஜ்ல இருந்து பாசிட்டிவ் சார்ஜை இணைக்கக்கூடிய அந்த ஸ்ட்ரெயிட் லைன் வந்து எக்ஸ் ஆக்சிஸ் உடைய லைன் தான். அந்த லைன்ல பாசிட்டிவ் சார்ஜை நோக்கி இருக்கக்கூடிய டைரக்ஷனால இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா ஐ கேப் அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. சரி. இப்போ நம்ம மின் இருமுனை திருப்புத்திறன் எப்படி கால்குலேட் பண்றது அப்படிங்கறத பார்த்துட்டோம். இது வந்து ரெண்டே சார்ஜஸ் இருந்தா மட்டும் இல்லாம பல சார்ஜஸ் கொண்ட ஒரு அமைப்புக்கும் வந்து நம்ம மின் இருமுனை அந்த எல்லா சார்ஜஸ் காரணமாகவும் உருவாகக்கூடிய மின் இருமுனை திருப்புத்திறன் என்ன அப்படிங்கறத நம்ம வந்து கால்குலேட் பண்ணலாம். அது எப்படி பண்ணுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ இங்க நம்ம பண்ணிருக்கோம் இல்லையா? ஒவ்வொரு சார்ஜாக எடுத்துக்கிட்டு அதனுடைய திருப்புத்திறன் நம்ம கண்டுபிடிக்கிறோம். சார்ஜ் மல்டிப்ளைடு பை அதனுடைய நிலை வெக்டர். இப்போ இதே போல எல்லா சார்ஜஸுக்கும் ஒவ்வொரு சார்ஜுக்கும் தனித்தனியாக சார்ஜ் மல்டிப்ளைடு பை நிலை வெக்டர் கண்டுபிடிச்சு அது எல்லாத்தையும் நம்ம வந்து சம் அப் பண்ணும்போது அமைப்பினுடைய மின் இருமுனை திருப்புத்திறன் என்ன அப்படிங்கிறது கிடைக்கும். சரி. இப்ப இந்த மின் இருமுனை திருப்புத்திறன் பற்றி ஒரு சில முக்கியமான பாயிண்ட்ஸ் நம்ம திரும்ப ஒரு வாட்டி பார்த்துடலாம். இங்க பாருங்க. The magnitude of electric dipole moment is equal to the product of the magnitude of one of the charges and the distance between them. அதான் நம்ம பார்த்தோம் இல்லையா? p வெக்டருடைய மேக்னிடியூட் பார்த்தோம் அப்படின்னா q into 2a. அதாவது இந்த ரெண்டு டைபோல் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு குறிப்பிட்ட மின்துகள் இருக்கக்கூடிய சார்ஜ் மல்டிப்ளைடு பை அது ரெண்டுக்கும் நடுவே இருக்கக்கூடிய இடைவெளி 2a. அடுத்து பாருங்க. Electric dipole moment vector lies along the line joining the two charges and is directed from minus q to plus q. இப்போ இந்த டைபோல் மொமெண்ட் வந்து ஒரு வெக்டர் குவான்டிட்டின்னு பார்த்தோம். இப்போ இந்த வெக்டருடைய டைரக்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மைனஸ் கியூவிலிருந்து மைனஸ் கியூவையும் பிளஸ் கியூவையும் இணைக்கக்கூடிய அந்த நேர்கோட்டுல மைனஸ் கியூவிலிருந்து பிளஸ் கியூவை நோக்கி இருக்கக்கூடிய டைரக்ஷன்ல இருக்கும். சரி.
அடுத்து என்னன்னா இதோட எஸ்ஐ யூனிட். அப்ப இது வந்து சார்ஜ் மல்டிப்ளைட் பை டிஸ்டன்ஸா இருந்ததுன்னா அதோட எஸ்ஐ யூனிட் என்னவாக இருக்கும்? கூலும் மீட்டர் இல்லையா? சிஎம் இது போல நம்ம சொல்லலாம் அத. சரி. அதுக்கப்புறம் இது வந்து 2 சார்ஜஸ் மட்டும் இல்லாம பல சார்ஜஸ் கொண்ட ஒரு அமைப்பு நம்ம எடுத்துக்கிட்டோம்னாலும் அந்த அமைப்பினுடைய மின் இருமுனை திருப்புத்திறனை நம்ம கணக்கிடலாம். அதுக்குரிய ஃபார்முலா என்ன நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணோம். பி வெக்டர்ங்கிறது சம்மேஷன் ஆஃப் சிக்மா QI RI வெக்டர். QIங்கிறது ஒரு குறிப்பிட்ட ஐங்கிறது 1ல இருந்து n வரைக்கும் i = 1 to n. அப்ப Q1 Q2 Q3 நம்ம ஒரு மின்துகளாக எடுத்துக்கிட்டு அந்த மின்துகளினுடைய சார்ஜ் மல்டிப்ளைடு பை எந்த புள்ளியை பொறுத்து நம்ம திருப்பு விசையை கண்டுபிடிக்கிறோமோ அந்த புள்ளியிலிருந்து அந்த சார்ஜுக்கு இருக்கக்கூடிய நிலை வெக்டர் அதை மல்டிப்ளை பண்ணிட்டு எல்லா சார்ஜஸுக்கும் அந்த மதிப்புகளை நம்ம வந்து ஆட் பண்ணோம் அப்படின்னா வெக்டர் அடிஷன் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து இந்த பி வெக்டரினுடைய மதிப்பு வந்து கிடைக்கும். அதான் இங்க பி வெக்டர் ஈக்குவல் டு சிக்மா ஐ ஈக்குவல் டு 1 to n QI RI வெக்டர். இதுல RIங்கிறது பொசிஷன் வெக்டர் ஆஃப் த சார்ஜ் QI ஃப்ரம் த ஆரிஜின். ஆதிப்புள்ளியிலிருந்து அந்த குறிப்பிட்ட சார்ஜுக்கு இருக்கக்கூடிய நிலை வெக்டர். சரி, இப்ப இந்த வீடியோல நீங்க ஒரு மின் இருமுனைனா என்ன, அன்றாட வாழ்க்கையில நம்ம மின் இருமுனையை எங்கெல்லாம் பாக்குறோம், மின் இருமுனையினுடைய பண்புகள் என்னெல்லாம் அப்படிங்கறதெல்லாம் நம்ம வந்து தெளிவாக பார்த்தோம். அடுத்த வீடியோல நாம மின் இருமுனையின் காரணமாக அதனுடைய அச்சுக்கோட்டுல உருவாகக்கூடிய மின் புலத்தை கணக்கிடுவது எப்படி, அதனுடைய நடுவரை தளத்துல இருக்கக்கூடிய ஒரு புள்ளியில நம்ம அதனால் உருவாகக்கூடிய மின் புலத்தை கணக்கிடுவது எப்படி, அப்புறம் ஒரு ஜெனரல் பாயிண்ட்ல மின் இருமுனையினால் உருவாகக்கூடிய மின் புலத்தை கணக்கிடுவது எப்படி அப்படிங்கறதெல்லாம் நம்ம டீட்டெயிலா பார்க்கலாம். இந்த வீடியோல பார்த்தது உங்க எல்லாருக்கும் தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி.